إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லாம் கிறிஸ்துவ மாதத்தினுடைய முதல் மாதமான ஜனவரியிலும் அதே போன்று பொங்கல் என்று சொல்லக்கூடிய பண்டிகையை முன்னிட்டும் நாம் இருக்கின்றோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய நாளான தமிழர்களுக்கு மிக உகந்த நாளாகிய உழவர் திருநாளை முன்னிட்டு நாம் இருக்கிறோம். இந்த உழவர் திருநாள் என்பது ஒரு காலத்தில் தை என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை அறுவடை செய்வார்கள். அந்த அறுவடை செய்யக்கூடிய தினத்தை தான் விவசாயிகள் உழவர் திருநாள் என்று கொண்டாடுவார்கள். அதாவது தமிழில் பல வாக்கியங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். வருடம் முழுவதும் உணவில்லாமல் இருக்கக்கூடிய வீடுகளில் கூட தை மாதம் வந்ததும் அறுவடை செய்ததுமே நெல்மணிகள் அரிசி வீட்டிற்கு வந்துவிடும் என்பதைத்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் வருடத்திற்கு ஒரு முறை இருந்தது, இப்போது வருடத்திற்கு 3 முறை செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த காலத்துல உழவர் திருநாளை கொண்டாடுவதாக இருந்தால் வருஷத்துக்கு 3 வாட்டி கொண்டாட வேண்டியது இருக்குது. 3 மாதத்திற்கு ஒரு முறை அறுவடையை மருந்தடித்து அதை விளைச்சலுக்கு உள்ளாக்கி மகசூல் செய்து விளைச்சலை எடுத்துறாங்க. இப்போ வருஷத்துக்கு 3 நாள் கொண்டாட வேண்டி இருக்கிறது. அதே கொண்டாடி கொண்டிருந்த ஆதி காலத்தினுடைய உழவர் திருநாளை தான் இப்போது நாம் நம்முடைய ஸ்டைலிலே பொங்கல் என்றும் சமத்துவ பொங்கல் என்றும் உழவர் திருநாள் என்றும் தை திருநாள் என்றும் பல பெயர்களிலே அந்த தினத்தை முன்னிட்டு உழவர்கள் கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விவசாயம் என்று சொல்லக்கூடியதும் உழவர்கள் செய்யக்கூடிய இந்த உழுது செய்யக்கூடிய விஷயம் என்பது ஏதோ யாரோ ஒரு மக்களுக்கு இருப்பதை போன்று பொதுப்படையான மக்களும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் 3ஆம் 4ஆம் 5ஆம் தட்டு மக்களுக்குரியது விவசாயம் எல்லாம், அதற்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததை போன்று இன்று மாற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 4 அடிப்படையான விஷயங்களை இன்றைய ஜும்ஆவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நீங்கள் புரட்டினீர்களானால் நேரடியாக அல்லாஹு தஆலா விவசாயத்தை பற்றியும் பேசுகின்றான். ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக விவசாயத்தை உதாரணம் கொண்டு அல்லாஹ் பேசுகின்றான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா, உங்களுடைய சதகா அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்பவர்களுக்கு உதாரணம் என்பது ஒரு வித்தை போன்றது. நீங்கள் ஒரு வித்தை எடுத்து எப்படி பூமியில் நட்டினால் அந்த ஒரு வித்து 7 கதிர்களை முளைப்பித்து ஒவ்வொரு கதிர்களிலும் 100 நெல்மணிகளை கொண்டு வந்து ஆக மொத்தம் ஒரு நெல்மணி 700 நெல்மணிகளை எப்படி கொண்டு வருமோ, இது போன்று உங்களுடைய 1 ரூபாய் என்ற சதகா அல்லாஹ்விடத்தில் 700 மடங்கு நன்மையை உங்களுக்கு கொண்டு வரும். இது ஒரு கணக்குத்தான். ஆனால் உங்களுடைய எண்ணம் இன்னும் தூய்மையானதாக இருந்தால் வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹு தஆலா அதை இரட்டிப்பாக்கி பன்மடங்காக்கி கொடுப்பான். அல்லாஹ் விசாலமானவன் என்று சதகாவை இங்கு சொல்வது அல்லாஹ்வினுடைய நோக்கம். ஆனால் அதை விவசாயத்தை உதாரணம் கொண்டு அல்லாஹ் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, இது எவ்வளவு உயர்வான கலிமா, இந்த கலிமா இம்மையிலும் மறுமையிலும் எவ்வளவு ஆழமானது என்பதை அல்லாஹ் சொல்ல வருகின்றான். இப்படி சொல்லும் போது அல்லாஹ் பேசக்கூடிய அந்த துணியை பாருங்கள். அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிப், நபியே நீங்கள் பார்த்ததில்லையா தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தூய கலிமா, இதற்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை நீங்கள் பார்க்கவில்லையா? என்ன அல்லாஹ் உதாரணம் காட்டுறான்? கஷஜரத்தின், ஒரு மரத்தை போல, ஒரு மரத்தை போல. இந்த மரத்தின் கஷஜரத்தின் பையிபத்தின்,
ஒரு தூய்மையான மரத்தை போன்று, நல்ல மரத்தை போன்று. அஸ்லுஹா சாபித், அதனுடைய வேர் பூமியினுடைய அடிப்பகுதியில் இருக்கின்றது. வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் வானம் வரை சென்றிருக்கிறது. இது எதுக்கு உதாரணம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உதாரணம். நீங்க இந்த பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அடித்தளமாக வைத்து செயல்பட்டால் உங்களுடைய அமல்கள் நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் ஜொலிக்கும். இதை அல்லாஹ் பேச வரான். இதை ஒரு நல்ல மரத்திற்கு உதாரணம். அந்த மரத்தினுடைய வேர் பூமியில் இருக்கின்றது, அதனுடைய கிளைகள், இலைகள், அதனுடைய உயர்வு வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, வானம் வரைக்கும் இருக்கின்றது. மேலும் இந்த கலிமா, இந்த கலிமாவுக்கு உதாரணமாக வரக்கூடிய மரத்தினுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? துக்தி உகுலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, தன்னுடைய ரப்பின் புறத்தில் இருந்து எல்லா காலங்களிலும் அது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இதுக்கு நோ சீசன், சீசனே கிடையாது. இந்த காலத்துல தான் கனி வைக்கும், இந்த காலத்துல தான் பூ பூக்கும், கிடையாது. இந்த கலிமாவுக்கு உண்டான வரக்கூடிய மரம் சீசன் இல்லாமல் எல்லா நேரங்களிலும் எப்படி பூத்து குலுங்கி கொண்டு கனிகளை கொடுத்து கொண்டிருக்குமோ, இப்படித்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அல்லாஹு தஆலா சொல்ல வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்று சூரத்துல் ஃபத்ஹினுடைய கடைசி ஆயத் அல்லாஹு தஆலா ஒற்றை வரியில் கஸர்இன், ஒரு விவசாயத்தை போன்று, ஒரு விவசாய நிலத்தை போன்று, கஸர்இன் ஒரே ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வித்தை போன்று, கஸர்இன் அஹ்ரஜ ஷத்அஹு ஃபஆஸரஹு ஃபஸ்தக்லல ஃபஸ்தவா அலா சூகிஹி யுஜிபு الزراع லியகீல பிஹிமுல் குஃபார். ஒன்றை வரியில் விவசாயத்தை உதாரணமாக மையப்படுத்தி அல்லாஹு தஆலா 23 ஆண்டு காலத்தை அல்லாஹ் பேசி முடித்து விட்டான். ஒரு வித்து தனது குருத்தை வெளிப்படுத்தியது, பின்பு அது கொஞ்சமாக வளர்ந்தது, பின்பு அது தடினமானது, வலுத்தது, அதனுடைய இலை கிளைகள் எல்லாமே வந்தது, பின்பு அது ஒய்யாரமாக வளர்ந்து அதனுடைய தண்டின் மீது செவ்வையாக தனித்து சரியாக நின்றது. இப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் விவசாயிகள் அதை கொண்டு ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் மூழ்கினார்கள். யார் இங்கு விவசாயிகள்? சஹாபாக்கள். இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் சிந்திய ரத்தம், அவர்கள் ஊற்றிய உரம், தங்களுடைய பொருளாதாரத்தை கொட்டினார்கள். சிலர் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள், சிலர் தங்களுடைய ரத்தத்தை சுட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் 23 ஆண்டு காலத்தில் எவ்வளவு அழகாக உயர்ந்து நின்றது. அதே நேரத்தில் லியகீல பிஹிமுல் குஃபார், யார் இஸ்லாத்தை மறுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் கோபமுற்று கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்த்து இங்கு அல்லாஹு தஆலா 23 ஆண்டு காலத்தினுடைய உழைப்பை சொல்வது நோக்கம். ஆனால் அதை விவசாயத்தை கொண்டு அல்லாஹு தஆலா உதாரணமாக்கி கூறக்கூடிய அழகை நாம் பார்க்கிறோம். இதே போன்று அல்லாஹு தஆலா கெட்டவர்களை பற்றி சொல்ல வேண்டும். இந்த உலகம்தான் நோக்கம், இந்த உலகம்தான் வாழ்க்கை, இந்த உலகம்தான் எல்லாமே என்று வாழக்கூடிய சில கெட்டவர்கள் இருக்கிறார்கள் இந்த பூமியில். இந்த கெட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டுகின்றான். கமஸலி கைஸின் அஅஜபல் குஃபார நபாத்துஹு. இங்கு ஒரு அழகான விஷயத்தையும் நான் சொல்கின்றேன், பாருங்கள். ஒரு மழையை போன்று, கமஸலி கைஸின், ஒரு மழையை போன்று, அஅஜபல் குஃபார், விவசாயிகளை ஆச்சரியமூட்டக்கூடிய மழையை போன்று. நாத்து நட்டு எப்போது வரும் எப்போது விளையும் என்று காத்திருந்த விவசாயிகளுக்கு திடீரென்று பொழிந்த ஒரு அழகான மழை அழகான வளர்ச்சியை கொடுத்து எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மிகுந்த மகசூலை இந்த வருடம் தந்துவிடும், லாபத்தை பார்த்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று அல்லாஹு தஆலா ஒரு புயல் காற்றையோ ஏதோ ஒன்றை வைத்து அல்லாஹு தஆலா சருகுகளாக மாற்றிவிட்ட அந்த நேரம் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இந்த உலகத்தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் இவைகளை சருகுகளாக, குப்பைகளாக ஒரு நடியில் ஒன்றுமில்லாமல் நாம் மாற்றி விடுவோம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இங்கு உதாரணம், ஒரு அழகான விஷயம் என்று நான் சொன்னது, அரபியில் விவசாயிகளுக்கு குஃபார் என்றுதான் சொல்லப்படும். இதனுடைய ஒருமை கஃபர, விவசாயி. விவசாயிகளுக்கு அல்லாஹு தஆலா இங்கு குஃபார் என்று பயன்படுத்துகின்றான். இதனுடைய நோக்கம், இதனுடைய விஷயம், ஒரு விவசாயி ஒரு விதையை பூமிக்குள் மறைக்கிறார், அதுதான் அதனுடைய பொருள். ஒரு விவசாயி என்பவர் ஒரு வித்தை எடுத்து பூமிக்குள் போட்டு மறைக்கிறார். இதேதான் காஃபிர் என்று நாம் யாரை சொல்கின்றோமோ அவரும் ஈமான் என்ற ஒன்று உண்மை என்று தெரிந்ததற்கு பின்பும் தன்னுடைய உள்ளத்திற்குள் ஈமானை மறைக்கிறார்.
இதைத்தான் இந்த கஃபர குஃபார் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய விவசாயிகளுக்கு அரபியில் கஃபர காஃபிர் குஃபார் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அதையே இங்கு மையப்படுத்தி மிக அழகாக பேசி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 4 வசனங்களை நான் உதாரணமாக காட்டியிருக்கின்றேன். இந்த 4 வசனங்களும் அல்லாஹு தஆலா சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் வேறு, கண்டென்ட் வேறு. ஆனால் அதில் விவசாயத்தை மையப்படுத்தி அல்லாஹு தஆலா பேசி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விவசாயத்தினுடைய பாடத்தை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் புகாரி முஸ்லிமில் இருக்கக்கூடிய ஏராளமான ஹதீஸ்களை விவசாய தலைப்பிலே நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக இந்த விவசாயத்தை மதித்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கென்றால் அன்சாரிகள் அதிகமாக விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஹாஜிரீன்கள் குறைவு. மதீனத்து தோழர்களாகிய அன்சாரிகள் விவசாயம் அதிகமாக செய்பவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்திற்கு நாங்கள் சென்றதற்கு பின்னால் விவசாயம் செய்ய ஆசைப்படுகின்றோம், அல்லாஹ் நிலத்தை தருவானா என்று கேட்டார்கள். சொர்க்கத்தில் எங்களுக்கு நிலம் கிடைக்குமா விவசாயம் செய்வதற்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். விவசாயம் செய்வதற்கு சொர்க்கத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவிற்கு அதை நேசித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொகுத்து கொடுத்த சட்டத்தில் ஒரு முஸ்லிம் ஜமாத் கிலாஃபத்தினுடைய ஒரு மன்னர் ஒரு ஊரை அவர் கைப்பற்றினால் சில சட்டங்கள், சில விதிமுறைகள் இருக்கிறது. மத தலைவர்களை கொல்லக்கூடாது, அங்கு இருக்கக்கூடிய மத புனித சின்னங்களை அழிக்கக்கூடாது, பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லக்கூடாது. இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரிசையில் சொன்னார்கள், விவசாய நிலங்களை நீங்கள் பாழ்படுத்தக்கூடாது. அவர்கள் விவசாயம் செய்து வைத்திருந்தால் அந்த விவசாய நிலத்தை நீங்கள் பாழ்படுத்தக்கூடாது, விவசாயிகளை கொல்லக்கூடாது. அவர்கள் இந்த மண்ணை உயிர்ப்பிப்பவர்கள், உணவுக்காக பாடுபடுபவர்கள், உழுபவர்கள், விவசாயிகளை கொல்லக்கூடாது என்று போர் சட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான உபதேசங்களை பாருங்கள். மன் கானத் லஹு அர்துன், யாருக்கேனும் பூமி இருந்தால், ஒருத்தர்கிட்ட நிலம் இருக்கு, ஒரு இடம் இருக்கு, மன் கானத் லஹு அர்துன் ஃபல்யஸ்ரஅஹா, அவர் அதில் விவசாயம் செய்யட்டும். சும்மா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட நிலம் இருந்தால், இடம் இருந்தால், வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு இடம் இருக்கு, என்ன வருதோ போடுங்க, கத்திரிக்காவை போடுங்க, தக்காளியை போடுங்க, ஏதாவது வரட்டும், நீங்கள் விவசாயம் செய்யுங்கள். ஃபல்யஸ்ரஅஹா, விவசாயம் செய்யுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி', உங்களுக்கு விவசாயம் வரல, தெரியல, அதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல, இப்படி இருக்குதா, அந்த நிலத்தை வேறு யாருக்காவது கொடுங்க, விவசாயம் செய்யுங்கன்னு சொல்லி கொடுங்க. உங்களுடைய நண்பருக்கு நீங்கள் கொடுங்கள். ஃபல்யம்னஉஹா அஹாஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் சகோதரருக்கு அந்த நிலத்தை நீங்கள் கொடுங்கள், அவர் விவசாயம் செய்யட்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே போன்று இஸ்லாத்தினுடைய சட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பூமி இருக்கிறது, ஒரு நிலம் இருக்கிறது, யாருக்கும் சொந்தமில்லாத நிலம், அது ஒரு புறம்போக்கு நிலம். இந்த நிலத்தை யாரேனும் சென்று விவசாயம் செய்தால் அந்த நிலம் அவருக்கே சொந்தம், அந்த நிலம் அவருக்கானது. மன் அஹ்யா அர்லன் மைத்தன், ஒரு செத்த பூமியை ஒருவர் உயிர்ப்பிக்கிறார். ஒரு குப்பமேடா இருக்குது, அல்லது தரிசு நிலமா இருக்குது, பொட்டல் நிலமா இருக்கு, எதுவுமே விளையாத ஒரு பூமியாக இருந்தது, யாருமே கண்டுக்கல, கேட்பாரற்று இருக்கு, அது அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம், தனிப்பட்ட மக்களுக்கு யாருக்குமே சொந்தம் இல்லை. இப்படி இருந்தால் அந்த பூமியை அவர் உயிர்ப்பிட்டார், விவசாயம் செய்தார் அப்படின்னா ஃபஹிய லஹு, அந்த பூமி அவருக்கே சொந்தமானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த நேரத்தில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் விவசாயம் செய்கிறார் அல்லது ஒரு மரத்தை நட்டினார், அந்த மரம் வளர்ந்தது, வளர்ந்து வந்ததற்கு பின்னால் யாரோ வரக்கூடிய ஒருவர் அந்த மரத்திலே நிழல் காய்ந்து விட்டு சென்றார். கொஞ்ச நேரம் யாரோ ஒருவர் நிழல் காய்ந்தாரே, இது மரம் வைத்தவருக்கு சதகா என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திடீரென்று ஒரு கிளியோ குருவியோ ஒரு அணிலோ நீங்கள் வைத்த ஒரு கொய்யா மரத்தில் அந்த பழத்தை கடித்து விட்டு சென்றது, இதுவும் உங்களுக்கு சதகா என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரோ ஒருவர் திருடி விட்டு சென்றார், திருடியது அவருக்கு தவறு, அவருக்கு பாவம். ஆனால் திருடப்பட்டது உங்க மரத்திலிருந்து ஒரு கொய்யாக்கா போயிடுச்சு, உங்களுடைய மரத்திலிருந்து ஒரு மாம்பழம் மாங்காய் போயிடுச்சு, இதுவும் உங்களுக்கு சதகா என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் ஒரு மரத்தை நட்டினால்
அதனால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான இழப்பும் உங்களுக்கு சதகாவில் சேரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று இந்த விவசாய விஷயத்தை கொஞ்சம் நாம் ஷேர் மார்க்கெட்டோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. பொதுவாக பரவலாக நாம் அவர்களை சொல்லி அனுப்புகின்றோம், அதுல போகாதீங்க, சந்தேகத்திற்கு இடம்பாடுறதும் இருக்குது, தெளிவாக ஹராமானதும் இருக்கிறது. என்ன காரணம்? இப்ப நாம் விவசாயத்துல நமக்கு புரியும், ஷேர் மார்க்கெட்ல நமக்கு புரியாது. ஏன்னா பெரும்பாலும் அதுல இல்ல, அதனால அது நமக்கு புரியாது. பெரும்பான்மையான மக்கள் அதுல இல்லாததினால் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. இப்போ 10 ரூபாய் விற்கக்கூடிய வெங்காயம் திடீரென்று 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய், 100 ரூபாய் விலையேற்றத்திற்கான காரணம் என்ன? திடீரென்று ஏன் விளைகின்றது? நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி இயற்கையாக பஞ்சம் வந்து விளைச்சல் குறைவானால் விலையேற்றம் அதிகமாகும். இதை தடுக்க முடியாது, இது அல்லாஹ் ஏற்படுத்துவது. மழை நல்லா பெஞ்சி விளைச்சல் அதிகமாகி மகசூல் நல்லா கிடைச்சது அப்படின்னா விலை தட்டுப்பாடு இல்லாமல் விலை குறைந்து போகும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் பண முதலாளிகள், பணம் வைத்திருப்பவர்கள், இவற்றை நாம் சொல்வோம் கார்ப்பரேட் கம்பெனி, இவர்கள் செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த விவசாயத்தில் திடீரென்று வெங்காயத்தை மூட்டை மூட்டையாக குடோன் கட்டி வைத்து இவர்கள் வாங்கி வைத்து பதுக்கிக் கொள்வார்கள். இவங்க வாங்கி வச்சு பதுக்கிப்பாங்க. பதுக்கி வைத்துக் கொண்டு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி விட்டு பின்பு அதை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பார்கள். வேற வழியே இல்ல. 100 ரூபாய்க்கு ஒரு ஏழை வாங்கி, 100 ரூபாய் தான் அவனுடைய அன்றாட வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவை. வெங்காயம், தக்காளி போன்ற விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் உபயோகம் செய்யக்கூடிய பொருட்களில் கட்டுப்பட்டது. 100 ரூபாய், 70 ரூபாய் ஒரு கிலோ தக்காளி, 100 ரூபாய், 90 ரூபாய் ஒரு கிலோ வெங்காயம் என்றால் ஒரு ஏழை எங்கு செல்வான்? ஆனால் இதை பற்றி இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எந்த கவலையும் கிடையாது. வாங்கினா வாங்கு, வாங்காம சாப்பிடாம செத்தா போய் சாவு, இதுதான் அவர்களுடைய நோக்கம். இதைத்தான் இந்த ஷேர் மார்க்கெட்ல நடக்குது. இப்ப விவசாயத்துல உங்களுக்கு புரியுது இல்ல, வெங்காயம் தக்காளியில நமக்கு புரியும். இன்ஷா அல்லாஹ் ஷேர் மார்க்கெட்டை பத்தி தனித்து ஒரு ஜும்மா பேசலாம். இப்ப இத புரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு, கொண்டுட்டு போய் பொருளை வாங்கி பதுக்கி வச்சுக்க வேண்டியது. பொருள் சந்தையில இருக்காது, சந்தையில் இருக்கக்கூடிய பொருளை இவர் வாங்கி இவர் குடோன் போட்டு வச்சுப்பார். எப்போ விலை ஏறுகின்றதோ அப்ப தூக்கிட்டு வருவார் மார்க்கெட்டுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடுமையாக எச்சரித்தார்கள். பதுக்கி வைப்பவன் பாவி என்றார்கள். பாவியை தவிர வேறு எவனும் பதுக்கி வைக்க மாட்டான். இன்னொரு காரணம், விலை ஏற்றத்திற்கான இன்னொரு காரணம், விவசாயிகளுக்கு சுதந்திரம் இல்லாமல் போனது. உழுது கஷ்டப்பட்டு நீர் ஊற்றி அதற்காக வெயிலிலும் மழையிலும் பாடுபட்டு சிரமப்படக்கூடிய ஒரு விவசாயி, அவர் கஷ்டப்பட்டு உழுத அவருடைய பொருளிற்கு இன்னொருவன் விலை வைக்கின்றான். அவரே நேரடியாக கொண்டு வந்து சந்தையில் விற்றால் அவர் என்ன நினைக்கிறாரோ, எனக்கு இவ்வளவு போதும், அவர் பாட்டுக்கு அவர் வித்துட்டு போவார். நான் கஷ்டப்பட்டது, நான் முதல் போட்டது இவ்வளோ, நான் சிரமப்பட்டது இவ்வளோ, 3 மாதம் 6 மாதம் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னுடைய உழைப்புக்கான கூலி இவ்வளவு போதும்னு சொல்லி அவர் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போவார். தேவை என்பவர் வாங்கி கொண்டு போவார். ஆனா நடப்பது என்ன? இடைத்தரகர்கள் வந்துடுறாங்க. இதுதான் கார்ப்பரேட் கம்பெனி. இடைத்தரகர்கள் நுழைந்து விவசாயிகளிடத்தில் 1 கிலோ தக்காளியை 10 ரூபாய்க்கு வாங்கி மூட்டை மூட்டையாக பெட்டி பெட்டியாக கொண்டு வந்து சந்தையில் 100 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் 80 ரூபாய்க்கும் எந்த உழைப்பும் இல்லாமல் இடைத்தரகர்கள் சம்பாதிக்கிறாங்க. ஒரு உழைப்பும் இல்லை, எந்த உழைப்புமே இல்லாமல் வெறுமனே இடைத்தரகர்களாக புகுந்து கமிஷன் வைத்து சம்பாதிக்கக்கூடிய இந்த தட்டுப்பாடுகளை வேண்டும் என்றே செயற்கையான முறையில் ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். சரக்கை கஷ்டப்பட்டு ஏற்றிக்கொண்டு வருபவனிடத்தில் சந்தைக்கு செல்வதற்கு முன்னால் தடுத்து நிறுத்தி, நீ விலை பேசாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருப்பதை வியாபாரத்தினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். அவர் கஷ்டப்பட்டார், அவர் ஏத்தினாரு, அவர் எடுத்துட்டு வராரு விற்பதற்காக. இடையில புகுந்து இவ்வளவு காசு இருக்கு, மொத்தமா எனக்கு கொடுத்துரு, நான் அங்க கொடுத்துறேன். நமக்கு தெரியும் 2020 மிகப்பெரிய விவசாயிகளுடைய போராட்டத்தை நாம் பார்த்தோம். இதுவரை இந்தியா கண்டிராத மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட 13 மாதங்கள், ஒரு வருஷமும் ஒரு மாதமும் 13 மாதங்கள் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது.
எதை சொன்னாலும் அவர்கள் கலைந்து செல்லவே இல்லை. கொரோனா வந்தது. கொரோனா வந்த போதும் முஸ்லிம்கள் ஷாஹின்பாக கலைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் சிஏஏ என்ஆர்சியும் இருந்தது. ஆனால் விவசாயிகள் எழவே இல்லை. விவசாயிகள் அமர்ந்து அதில் வெற்றி கண்டார்கள். ஒரே நோக்கம், இந்த 3 சட்டங்களை அவர்கள் திருத்த சட்டம், வேளாண்மை திருத்த சட்டம் என்று போட்டார்கள். இன்று வரைக்கும் கூட பல முஸ்லிம்களுக்கு விவசாயிகள் ஏன் போராடினார்கள், அந்த 3 என்ன வேளாண்மை திருத்த சட்டம் என்பது கூட தெரியாது. முஸ்லிம்களுக்கு தெரியாது, இன்று வரைக்கும் தெரியாது. இந்த 3 சட்டத்தினுடைய அடிப்படையான ஒரே நோக்கம், கார்ப்பரேட் கம்பெனிகளிடத்தில் விவசாயிகள் அடிமைகளாக இருக்க வேண்டும். நிலம் உங்களுடையது, நீங்கள் உழுவீர்கள், நீங்கள் வெயிலிலும் மழையிலும் பனியிலும் குளிரிலும் கஷ்டப்படுவீர்கள், எல்லாவற்றையும் நீங்கள் காத்து கிடப்பீர்கள். மகசூல் செய்து விளைச்சல் வந்தவுடன் அங்க வந்து இறங்கிடுவான் கார்ப்பரேட் கம்பெனிக்காரன். அவன் வைப்பான் வேலை, அவன் வாங்குவான் உங்ககிட்ட. நீங்கள் கொத்தடிமைகளாக மாறிவிட வேண்டும் என்பதுதான் அரசு கொண்டு வந்த சட்டம். அதை எதிர்த்துதான் பஞ்சாபிகள் அதிகமாக போராடினார்கள். தமிழகத்திலிருந்தும் சென்றார்கள், ஆனால் மிக குறைவு. பஞ்சாப் ஒரு விவசாயத்தினுடைய மிகச் சிறந்த பூமியாக கருதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாயத்தினுடைய அழகான விஷயங்களை, அழகான நோக்கங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். உங்களில் யாரேனும் ஒரு மரக்கன்றை வைத்திருக்கிறீர்கள் கையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், உங்களில் ஒருவர் ஒரு மரக்கன்றை வைத்திருக்கிறீர்கள், திடீரென்று கியாமத் நாள் வருகின்றது, உங்களுடைய கரத்தில் மரக்கன்று இருக்கும் நிலையில் கியாமத் நாள் உங்களின் மீது வருகிறது. அதை தூக்கி போட்டு ஓடாதீங்க, அதை நட்டிட்டு போங்கன்றாங்க நபி அவர்கள். அந்த மரக்கன்றை நட்டி விட்டு செல்லுங்கள். கியாமத் நாளே வந்தாலும் சரி, கியாமத் நாள் வருது என்ன ஆகுதுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போவாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, விவசாயம் என்பது மிக அழகான ஒரு விஷயம், மிக ஆழமான ஒரு விஷயம். இதை பற்றி முஸ்லிம்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும், அதில் முஸ்லிம்கள் இறங்க வேண்டும். இப்போது 3வது விஷயத்தை நான் சுருக்கமாகவும் யதார்த்தமாகவும் உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இன்று இருக்கக்கூடிய விவசாயம், இதனால் ஒட்டுமொத்தமும் நம்மால் தவிர்க்கவும் முடியாது, அதே நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இதை முஸ்லிம்கள் நிதானமாக உள்வாங்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்கள். எல்லா விஷயத்திலும் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது என்பது தஜ்ஜாலி ஃபித்னா என்கின்றோம் நாம். இது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இப்லீஸுடைய வேலையே மாற்றத்தை கொண்டு வருவது. அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்க சூரத்துல் கஹஃப் பேசுகின்றது. பிஸலில் வாலிமீன பதலா, அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பான். இதுதான் இதனுடைய சட்டம், இதுதான் இதனுடைய ஃபார்முலா, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை, ஒரு ஃபார்முலாவை நிறுவி இருக்க, அதிலிருந்து வேறு ஒரு ஃபார்முலாவை கொண்டு மாற்றம் செய்வதிருக்கின்றது, இது கெட்டதாகும் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இது இப்லீஸும் இப்லீஸ்களுடைய வழித்தோன்றல்களும் செய்யக்கூடிய வேலை. இதுதான் தஜ்ஜாலுடைய மிக முக்கியமான விஷயமே. இதுதான் அல்லாஹ் தஆலா எந்த சட்டத்தை நிறுவி இருக்கின்றானோ அதனுடைய ஒட்டுமொத்தத்தையும் மாற்ற வேண்டும். இதுதான் விவசாயத்திலும் நடக்கின்றது. இந்த விவசாயம் 70 வருடங்களுக்கு முன்னால், சும்மா ரொம்ப பெருசால வரலாறு இல்ல, 70 வருடங்களுக்கு முன்னால் ரயில் அடி முட்லூரை சுற்றி விவசாய நிலங்களை வைத்திருந்த முஸ்லிம்கள் 1 ஏக்கருக்கு 70-80 மூட்டைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். உங்களுடைய வரலாறை நீங்கள் திருப்பி பாருங்கள். 1 ஏக்கர் விவசாய நிலத்தில் 70 முதல் 80 மூட்டைகளை கொள்முதல் செய்திருக்கிறார்கள். அழகான தமிழர்களில் தமிழ்நாட்டில் விவசாய முறை இருந்தது. விவசாய முறை 1 நாத்து முறை, 2 நாத்து முறை, 3 நாத்து முறை, 4 நாத்து முறை என்றெல்லாம் இங்கு தமிழர்கள் விவசாயத்தை செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அழகான முறையை செய்திருக்கிறார்கள். 1 அடுக்கு விவசாயம், 2 அடுக்கு விவசாயம், 3 அடுக்கு விவசாயம் என்றெல்லாம் இதே பரங்கிப்பேட்டையை சேர்ந்த முஸ்லிம்கள் விவசாயத்தை அழகாக செய்திருக்கிறார்கள். இங்கு ரயிலடியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பிலும் கிள்ளைக்கு செல்லக்கூடிய வழியில் வைத்திருந்த நிலங்கள் இருந்ததே முஸ்லிம்களுடைய நிலங்கள். இந்த நிலங்களில் ஒவ்வொரு ஏக்கர் நிலத்திலும் 80 மூட்டைகளுக்கு குறையாமல் நெல்களை கொள்முதல் செய்த வரலாறு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் பரங்கிப்பேட்டைக்கு இருக்கிறது. பின்பு என்ன ஆனது? 1960களிலே பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் என்பதை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்தார்கள். ஒரு ஃபார்முலாவை, கிரீன் ரெவல்யூஷன், இந்திரா காந்தியினுடைய பீரியட், சுவாமிநாதன் என்று சொல்லக்கூடியவருடைய தலைமையில் இந்தியாவிற்குள் அதை கொண்டு வந்தார்கள். இதுக்கு பெயர் வைத்தார்கள் பசுமை புரட்சி என்று. பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் செய்தது அநியாயம்,
செய்தது துரோகம். இயற்கையான முறையில் வந்து கொண்டிருந்த விவசாயத்தை பூச்சிக்கொல்லி மருந்தடிக்கிறோம் என்ற பெயரிலும் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது, அவர்களுக்கு இப்படி வந்து கொண்டிருந்தால் சரி வராது, வருஷத்துக்கு 2 வாட்டி ஆக்கணும், 3 வாட்டி நெல்ல செய்யணும், கொள்முதல் செய்யணும், விளைச்சலை கொண்டு வரணும் என்று பொய்யான காரணங்களை காட்டி அதை கொண்டு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அடித்து யூரியாவை அடித்து இன்று விளையக்கூடிய ஒவ்வொரு நெல்மணி கதிர்களிலும் இருக்கக்கூடிய விஷயம் மலட்டுத்தன்மை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மலட்டுத்தன்மை இதனுடைய ஃபார்முலா எங்கிருந்து ஃபார்வர்ட் ஆகுது? தஜ்ஜால் மலடன். அல்லாஹ் புரிஞ்சுக்கணும். தஜ்ஜால் மலடன். தஜ்ஜால் விரும்புவதெல்லாம் உலகம் முழுக்க மலட்டுத்தன்மையில் இருக்க வேண்டும். அடுத்த ஜெனரேஷன் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அழகான உருவாக்கம். தஜ்ஜாலுடைய ஏற்பாடு அதை அழிப்பது, அதை நிலை தடுமாறச் செய்வது, எந்த இயற்கையான முறைகள் இருக்கிறதோ அதை மாற்றி அமைப்பது. இன்று ஒரு ஏக்கருக்கு 25 முதல் 30 மூட்டை நெல்கள் கூட வருவதில்லை. அப்படி கொண்டு வந்ததற்கு பின்னாலும் அது சத்தான உணவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த வகையிலும் சத்தில்லை. விஐபி, விவிஐபி பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுடைய நிலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் தங்களுக்கான சொந்த நிலங்களிலே ஆர்கானிக் விவசாயம் செய்து சாப்பிடுகிறார்கள். நம்முடைய மாநில முதலமைச்சர் கூட நாம் சாப்பிடக்கூடியதை சாப்பிடுறதில்லை. அவர்களுக்கென்று ஒரு நிலத்தை வைத்து அவர்களுடைய குடும்பத்திற்கென்று இயற்கை முறையான விவசாயம் செய்து அதிலிருந்துதான் அவர்களுக்கு காய்கனிகள் எல்லாமே செல்கின்றது. அதைத்தான் அவர்கள் புசிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் 10 ஏக்கர் 15 ஏக்கர் 50 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாங்களே, விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் 49 ஏக்கர் நார்மல் விவசாயம், அரை ஏக்கர் நிலத்தை தங்களுடைய குடும்பத்திற்காக வைத்துக் கொண்டு இயற்கை முறையில் விவசாயம் செய்து சாப்பிடுகிறார்கள். போய் பேசுங்க அவர்களிடத்தில். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அடிக்கக்கூடிய பூச்சி மருந்தில் எவ்வளவு சைடு எஃபெக்ட் இருக்கின்றது, எவ்வளவு மலட்டுத்தன்மை இருக்கின்றது என்பதை தெரிந்த நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இந்த உணவை கொடுப்பதற்கு மனம் வருவதில்லை. அரை ஏக்கர் தனியா வச்சிருக்கிறாங்க எல்லா விவசாயிகளும். 50 ஏக்கர் 100 ஏக்கர் 60 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் இதைத்தான் வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கடைசி காலத்தில் சுவாமிநாதன் அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவிற்கு நான் செய்துவிட்ட துரோகம் என்று அழுதார். இதை பற்றி அவர் பேசியிருக்கிறார். நான் துரோகம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், நான் என் வாழ்நாளில் செய்த தவறுகளிலேயே மிகப்பெரிய தவறு பசுமை புரட்சி என்ற பெயரிலே வெளிநாட்டினுடைய மருந்தை நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வந்ததுதான். வெளிநாட்டுக்காரன் என்ன பண்றான் தெரியுமா? அவனும் கெமிக்கல் சேர்க்கிறான், கம்மியா கெமிக்கல் சேர்க்கிறான். அதிகமான கெமிக்கலை விவசாய பூமி எங்க அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடுகளுக்கு அவன் ஏற்றுமதி செய்யறான். அவனுடைய நாட்டில் கெமிக்கல் குறைவான விஷயத்தை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் உன்னிப்பாக முஸ்லிம்கள் கவனிக்க வேண்டும். இவர் பேசிய இந்த விஷயங்கள் இன்றும் சென்னையில் திருவான்மியூரில் இவருடைய ஆபீஸ் இருக்கு. இப்போ இந்த பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் சொல்லி துவங்கியவருடைய சுவாமிநாதனுடைய ஆபீஸ் இப்பவும் சென்னை திருவான்மியூர்ல இருக்கு. நான் சொல்லிய எல்லா செய்திகளும் நீங்க நேர்ல போனீங்கன்னா இன்னும் ஆழமாக இன்னும் தெளிவாக இதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 3 செய்திகளை நான் உங்களிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். ஒன்று, குர்ஆன் பேசக்கூடிய விவசாயம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்ல வருவான், விவசாயத்தினுடைய உதாரணத்தை கொண்டு சொல்வான். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே விவசாயத்திற்கென்றும் விவசாயிகளுக்கென்றும் தனிப்பட்ட அழகையும் தனிப்பட்ட ஒழுங்குமுறைகளையும் அவர்களுக்கான மதிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது, இன்று இருக்கக்கூடிய இந்த விவசாயம் ஒரு தில்லுமுள்ளு விவசாயம். ஒரு நபிசர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தராத வழிவகையான விஷயத்தை நாம் உண்டு கொண்டிருக்கின்றோம். வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுக்காக யாரிடத்திலாவது இடம் இருந்தால் நீங்களாவது இந்த ஃபித்னாவில் இருந்து தப்பித்து உங்களுடைய இடத்தில் உங்களுடைய நிலத்தில் முடியுமான அளவிற்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத், தூய உணவை விவசாயம் செய்து சாப்பிடுங்கள். அல்லாஹு தஆலா தூய உணவாகத்தான் தருகின்றான், மருந்து இல்லாமல், கெமிக்கல் இல்லாமல், அதில் மலட்டுத்தன்மை இல்லாமல் அல்லாஹு தஆலா தரக்கூடிய அழகான விஷயங்கள். பெரும்பான்மையான மக்களுக்கு இப்பெல்லாம் இந்த சீட்லெஸ் திராட்சை வந்துருச்சு. அதை சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு, விரும்பி சாப்பிடுகிறார்கள். விதை இல்லாமல் சீட்லெஸ் திராட்சை ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் மலட்டுத்தன்மை என்கின்றோம்.
அல்லாஹ் ஏற்படுத்தியது, விதை வைத்தது. விதை இல்லாத திராட்சை அல்லாஹ் ஏற்படுத்தல. விதை இல்லாத திராட்சையை மனிதன் கண்டுபிடிச்சது, மனிதன் ஏற்படுத்தியது, மனிதன் செயற்கையாக கொண்டு வருவது. இதெல்லாம் அல்லாஹுக்காக விதை இருக்கக்கூடிய திராட்சையை, விதை இருக்கக்கூடிய கனிகளை, விதை இருக்கக்கூடிய காய்களை வாங்கி சாப்பிட்டு பழகுங்கள். இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய முறை. இது மூன்றாவது முறை. இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இப்போது கடைசியாக அல்லாஹு தாலா விவசாயத்தை கொண்டு பேச வரக்கூடிய மதிநுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, அல்லாஹு தாலா விவசாயத்தை நேரடியாக விவசாயமாகவே பேசுகின்றான். சூரா அபஸா பேசுகின்றது, மனிதன் அவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உணவை பார்க்க வேண்டாமா? பார்க்கட்டும். அவனுக்கு முன்னால் உணவு அரிசி இருக்கின்றது, கோதுமை இருக்கின்றது, ரொட்டி இருக்கிறது, சப்பாத்தி இருக்கிறது. எப்படி வந்தது என்று என்றாவது அவன் யோசித்தானா? அன்னா சபபுனல் மாஅ சப்பா ثم شققنا الارض شقا فانبتنا فيها حبا وعنبا وقلبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وابا متاعا لكم ولانعامكم. இவ்வளவு கேட்டகரிக்கு அப்புறம் உங்களுக்கு உணவு வந்தது. உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உணவை நீங்கள் பார்க்கட்டும். வானிலிருந்து மழையை நாம் பொழிய செய்தோம், பூமியை பிளக்க செய்தோம், பின்பு அது கதிர்களாக வந்து குறிப்பிட்ட நாட்கள் வரை இருந்து கனி காய்கனி வர்க்கங்களை வகை வகையாக உங்களுக்கு தந்ததற்கு பின்னால் உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் உணவாக நீங்கள் அதை எடுக்கிறீர்கள். இவ்வளவு விஷயங்கள் மாறி வந்ததை ரப்புல் ஆலமீனையும் மறந்து விட்டீர்கள், உணவினுடைய நுட்பத்தையும் தாற்பயத்தையும் மறந்து விட்டீர்கள். ஒரு விருந்திலே அமர்ந்து விரயத்திற்கு மேல் விரயம் செய்கிறீர்கள். இவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் கொண்டு வந்த இந்த உணவை சர்வசாதாரணமாக அதை தூக்கி கொட்டிருங்க. அவ்வளவுதான். மதியம் வச்ச சால்லாம் நைட்டு கிடையாது, நைட்டு வச்ச சாப்பாடு ஊசி பச்சு தூக்கி போடுங்க. எவ்வளவு சர்வசாதாரணமாக இப்படி நீங்கள் தூக்கி கொட்டுவதற்கு, விரயம் செய்வதற்கா இத்தனை படிநிலைகளுக்கு பின்னால் இந்த உணவை கொண்டு வந்தோம். இதில் உங்களுக்கு எவ்வளவு படிப்பினை இருக்கின்றது. குர்ஆன் பேசுகின்றது. குர்ஆன் பேசக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களை, விவசாயத்தை விவசாயமாக நேரடியாகவே பேசுகின்றான். பின்பு இரண்டாவது, உங்களுடைய உள்ளத்தை ஒரு தரிசு நிலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை ஒரு பொட்டல் பூமி என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மழை பொழிந்து அந்த பூமியை அது செழிப்படைய செய்கின்றதோ, இப்படித்தான் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். குர்ஆன் உங்களுக்கு அழகான மழையை போன்றது. இந்த குர்ஆனை எடுத்து நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே தெளித்தால், இந்த குர்ஆனை எடுத்து உங்களுடைய தரிசு உள்ளத்தில், பொட்டல் உள்ளத்தில் நீங்கள் குர்ஆனை இறக்குவீர்களானால் இன்ஷா அல்லாஹ் அது அழகான செழிப்படைவதாக இருக்கும். பின்பு நீங்கள் அதை வரப்பு கட்டுங்கள் தக்வாவை கொண்டு. உங்களுடைய உள்ளத்தை பாத்தி கட்டி விடுங்கள் தக்வாவை கொண்டு. வேறு எங்கேயுமே சதிரிடக்கூடாது. பின்பு அதற்கு அழகான இயற்கை உரத்தை போடுங்கள். உங்களுடைய இயற்கை உரம் ஈமான், இஹ்சான், தவக்குல், இஹ்லாஸ். இதை கொண்டு நீங்கள் உரத்தை போடுங்கள். இது விளையக்கூடிய விளைச்சலை நீங்கள் எங்கு காண்பீர்கள் தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் உங்களுடைய உடலால், உயிரால், பொருளால் வெளிப்படக்கூடிய அழகான நற்குணமாக காண்பீர்கள். நாளை மறுமையில் இந்த மகசூல் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தருவதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்பீர்கள். இந்த விளைச்சல் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்று தருவதை பார்ப்பீர்கள். இந்த விளைச்சல் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பதை நீங்கள் காண்பீர்கள். இதை அல்லாஹு தஆலா மிக அழகாக ஒற்றை வரியில் பேசி காட்டுகின்றான். இப்படி பேசுறான் தெரியுமா? மன் கான யுரீது ஹர்ஸல் ஆகிரதி நஸித் லஹு ஃபீ ஹர்ஸிஹி. மன் கான யுரீது ஹர்ஸல் ஆகிரதி, எவர் மறுமைக்காக விவசாயம் செய்வாரோ, மறுமைக்காக எவர் விவசாயம் செய்வாரோ அவருடைய விவசாயத்தை நாம் அதிகமாக்குகின்றோம். 1 ஏக்கர் நீங்க விவசாயம் செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அதை 2 ஏக்கர் ஆக்குறோம். நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னா அல்லாஹ் அதை செழிப்படைவதற்காக இலகுவாக வளர்க்கின்றான். இந்த விவசாயத்தை அல்லாஹுக்காக, மறுமைக்காக சூரத்து ஷூரா சொல்வதை போன்று விவசாயம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று உண்மையான விவசாயம், இன்னொன்று உள்ளத்துக்குள் செய்யக்கூடிய விவசாயம். இது விவசாயத்தினுடைய மதிநுட்பம். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் அழகான மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக நமக்கு புரிய வைத்தார்கள். யாரேனும் உங்களில் சுப்ஹானல்லாஹ் என்று ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு வார்த்தையை சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால்
அல்லாஹு தஆலா இதை ஒரு விதையாக சொர்க்கத்தில் அங்கு போடுகின்றான். நாளை நாம் சொர்க்கத்திற்கு செல்லும் போது அது ஒரு மரமாக மாறி இருக்கும். விவசாயத்தினுடைய உதாரணம், நீங்கள் இங்கு சொல்லக்கூடிய லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கு சொல்லக்கூடிய ஒரு தஸ்பீஹ், இங்கு செய்யக்கூடிய அல்லாஹ்வினுடைய விவசாயம் நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் அறுவடை செய்யக்கூடிய ரீதியில் இருக்கும். அது அல்லாஹ்வினுடைய மன்னிப்பாக இருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கும், அல்லாஹ்வினுடைய பொருத்தமாக இருக்கும். அப்படி இருப்பதற்கான விவசாயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் துவங்குவோம். அல்லாஹு தஆலா அந்த விளைச்சலை, அந்த மஹ்சூலை நமக்கு அதிகப்படுத்தி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.